ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சிந்து பைரவி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சீனும் நடந்தது. என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பைரவி எவ்வளவோ சொல்லியும் கேட்காம ஆறுமுகம் பைரவி கழுத்துல தாலி கட்டுறாரு. தாலி கட்டும் போதெல்லாம் பைரவி செம்ம முறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அக்னிய வர சொல்றாங்க, ஆனா கையை பிடிக்க மறுக்கிறாங்க பைரவி. உங்க அம்மா வந்துதான் 2 பேர் கையையும் கோர்த்து விடுறாங்க. கும்மி மிதிச்சு அருந்ததி பார்க்க சொல்றாங்க. இந்த மாதிரி சடங்கு எல்லாமே நடக்கும்போது பைரவி ஆறுமுகத்தை முறைச்சுதான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சிவா ஒரு பக்கம் சிந்து சொன்ன எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு. சிந்து சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாலே, ஆறுமுகத்து கூட கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னா அதே மாதிரி நடக்காமே போயிருச்சே, இவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பூர்ணிக்கு இப்பதான் உயிரே வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துறாங்க. 2 பேரும் எப்பவும் பிரியாம சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க. அவங்க கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து மகா கால்ல விழுறாங்க. மகா சும்மாவா இருப்பாங்க? நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேல, எங்க குடும்பத்துல வந்து எப்படி வாழ்றேன்னு நான் பாக்குறேன்டி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நாசமா போயிருங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நல்லா இருங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆறுமுகத்தை கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்பட்டுட்டு பைரவி கிட்ட ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்றாரு. சிவாவையும் ஒரு முறைக்கிறாங்க பைரவி. இங்க சம்பத்தும் அவர் மச்சானும், ஐயோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சே, நம்ம நினைச்ச எதுவும் நடக்காம போயிருச்சே, ஆனா காயத்ரி கல்யாணத்தை இப்படி நடக்க விடக்கூடாது, உங்களுக்கு ஏன் கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஸ்னேகா மகா கிட்ட ஆறுமுகத்தோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனி அடுத்து எங்க கல்யாணத்தை பத்தி வீட்டுல சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல சிவாக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது. ஒரு எமர்ஜென்சி டாக்டர் பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சிவாவும் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கிட்டையும் ஆறுமுகத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மொத்தமும் நின்று ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு ஒரு சீன் காமிக்கிறாங்க. ஸ்னேகாவோட அப்பா அந்த ராமங்கிற பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ எதிர்பார்க்காததுக்கும் மேல இந்த செக்ல நான் பணம் எழுதியிருக்கேன், இதுக்கு மேல நீ ஸ்னேகா லைஃப்ல வரவே கூடாது, அவ பாஸ்ட பத்தி யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாது, முக்கியமா சிவாக்கு எதை பத்தியும் தெரியவே கூடாது, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா நான் ஸ்னேகா வாழ்க்கையில வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அவரு. இது என்ன பாஸ் லைஃப்னு தெரியல. சிவா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மறுபடியும் சிந்துவை பத்தியே நினைச்சுக்கிட்டு போறாரு. கல்யாணத்தை நிறுத்திட்டா, இனிமேல் அவளை பார்த்தா பேசவே கூடாது, அவ என்ன லவ் பண்ணனாலதான் இந்த கல்யாணம் நினைச்சுன்னு வீட்டுல தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் யோசிக்கிறாரு. நடுவுல செக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப அவசரமா ஹாஸ்பிட்டல் போனோம், சீக்கிரமா என்ன விடுங்கன்னு எவ்வளவோ கேட்டோம், சிவாவை அவங்க விடுற மாதிரி இல்ல, டிக்கியை ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, சரி சீக்கிரமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கார் டிக்கியை திறக்கிறாரு. பார்த்தா பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அங்க நம்ம எதிர்பார்த்தபடி இருந்ததுன்னுமோ சிந்து தான். ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு என்னன்னா அவங்க கழுத்துல தாலி இருந்தது. இந்த தாலியை அவங்க கையிலேயே வச்சுட்டு இருந்த தாலி மாதிரி தான் தெரியுது. சிவா பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதுக்காக தான் செக் பண்ண வேணாம்னு சொன்னீங்களா அப்படின்னு போலீஸ் கேட்க, இல்ல இவ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு சிந்துவை எழுப்புறாங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சிந்து முழிச்சு சிவாவை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா சிந்து கிட்ட என்ன ஆச்சுன்னு போலீஸ் கேக்குறாங்க. நான் கடத்தினது யாருமா, தைரியமா உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. சிந்து கொஞ்சம் கூட யோசிக்காம சிவாவை காட்டிடுறாங்க. சிவா இதை பார்த்து இன்னும் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எனக்கு இன்னைக்கு கல்யாணம் சார், ஆனா என்ன மண்டபத்துல இருந்து கடத்திட்டு போய் மலைக்கோயில வச்சு என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு இவரு அப்படின்னு சிவாவை காட்டுறாங்க. இது நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எப்படியும் ஒரு பொண்ணு சொல்றதான் எல்லாரும் நம்ப போறாங்க. கல்யாணமே ஆகாம சிந்து இப்படி கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இதனால என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த கதை எப்படியெல்லாம் போக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.